நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தலுக்கு வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி கடுமையா எச்சரித்திருக்கிற நிலையில இரண்டாம் கட்ட அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் வியூகத்துல அப்செட் ஆகியிருக்காங்களாம். தமிழ்நாட்டுல கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையாவும் சென்னை மண்டலம் திமுக கோட்டையாவும் இருக்கு. ஆனா கொங்கு மண்டலத்தை குறிவச்சு திமுக செந்தில் பாலாஜியை களமிறக்கி பல அதிரடிகளை செஞ்சுக்கிட்டு இருக்க. சென்னை மண்டலத்தை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில இருக்காங்களாம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னையை உள்ளடக்கின சென்னை மண்டலத்துல மொத்தம் 37 தொகுதிகள் இருக்கு. 2021 மதுராந்தகத்துல மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. மத்த 36 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுச்சு. கொங்கு மண்டலத்துல இருக்கிற 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல 40 தொகுதிகளை கைப்பற்றணுங்கிற இலக்கோட திமுக களத்துல இறங்கி வேலை பார்க்க சென்னை மண்டலத்துல அந்த மாதிரியான எந்த நடவடிக்கையையும் எடப்பாடி எடுக்கலங்கிறது அதிமுக நிர்வாகிகளோட கோபத்துக்கு காரணமா இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே சென்னை மண்டலம் அதிமுகவுக்கு சவாலா இருக்க, ஜெயலலிதா காலத்துல 2011 சென்னை மண்டலத்துல அதிமுக பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் அது திமுக கோட்டையாவே தொடருது. ஆனாலும் வேளச்சேரி, மயிலாப்பூர், தீநகர், 1000 விளக்கு தொகுதிகள்ல அதிமுக நல்லாவே வேலை செஞ்சு தொகுதியை கைப்பற்ற வேகம் காட்ட, இந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே தமிழக பாஜக டெல்லி தலைமை மூலமா வாங்குற முடிவுல இருக்கணும். எடப்பாடி தரப்புல அதுக்கு எதிர்ப்பு எதுவும் சொல்லலங்கிறதும் அதிமுகவோட சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கு கோபத்தை கூட்டி இருக்குங்கிறாங்க. இதுவரைக்கும் சென்னை மாவட்ட செயலாளர்களை பேரளவுக்கு அழைச்சி எடப்பாடி எச்சரிச்சிருக்கிறாரே தவிர யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரேன்னு கொதிச்சு போயிருக்காங்களாம். டிஜிபி நியமன விவகாரம் தமிழக அரசுக்கு பெரும் தலைவலியா மாறியிருக்கான். உச்சநீதிமன்ற தீர்ப்பால அரசு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. தமிழக டிஜிபி நியமன விவகாரத்துல திருத்தப்பட்ட பெயர் பட்டியலை தமிழக அரசு ஒரு வாரத்துக்குள்ள மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கிட்ட கொடுக்கணும்னோ, அடுத்த 2 வாரத்துக்குள்ள தமிழக டிஜிபி நியமனத்துல தேர்வாணையம் முடிவெடுக்கணும்னோ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதையடுத்து தமிழக சட்டம் ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமனத்துக்காக ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள், மகேஷ்குமார் அகர்வால்னு ஒரு லிஸ்ட தயார் செஞ்சு மத்திய அரசினுடைய பணியாளர் தேர்வாணையத்துக்கு தமிழக அரசு அனுப்ப போகுதாம். ஆனா இப்ப பொறுப்பு டிஜிபியா இருக்கிற வெங்கட்ராமனை நிரந்தரமா டிஜிபி சீட்ல உட்கார வைக்கிற நடவடிக்கைகளையும் அரசு தொடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. ரூபாய் அறிவிப்பு, இரட்டை இலக்க தொகுதி, ஆட்சியில பங்கு கேட்ட திமுக கூட்டணி கட்சிகளோட மனநிலையே மாத்திருக்கான். தமிழ்நாட்டுல சுமாரா 1,31,00,000 மகளிருக்கு 3 மாசத்துக்கான உரிமை தொகையும் கோடைக்கால சிறப்பு தொகையுமா சேர்த்து 5,000 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குடும்பங்களோட வாக்கு எண்ணிக்கை 2,65,00,000 முதல்வர்கிட்ட அதிகாரிகள் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்காங்களாம். இவங்களோட வாக்குகள் உறுதியானாலோ, இதுல 3/4 வாக்குகள் வந்தாலோ அதுவே திமுகவோட அடுத்த ஆட்சியை உறுதி செஞ்சிடும்னு உளவுத்துறை அதிகாரிகள் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் சமீப காலமா கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் இரட்டை இலக்கத்துல தொகுதிகளும் ஆட்சியில பங்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 5,000 ரூபாய் விநியோகத்துக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளே தங்களோட நிபந்தனைகளை தளர்த்துற முடிவுல இருக்காங்களாம். திமுக கொடுக்கிற சீட்டுகள் அப்படியே எம்எல்ஏ பதவிகள்னு நம்புறாங்களாம். ஆனா காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் மட்டும் ஆட்சியில பங்கு கேட்கறத விடாம தொடர்றத திமுக கண்டுக்கலையாம். அவருக்கு பதில் சொல்லவும் போறது இல்லையா. அதே சமயம் அவரோட கோரிக்கையினுடைய பின்னணி என்னங்கிறத துருவ தொடங்கி இருக்கான். தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இடம்பெறதுக்கான துவக்கம் தான் பிரேமலதாவோட ஈஷா விசிட்னு சொல்றாங்க. அங்க வந்த பாஜக தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணின்னு பிரேமலதா கிட்ட கூட்டணி பத்தி பேசினதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் ஈஷாவோட சிவராத்திரி விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியா இருந்தப்ப 2017ஆம் ஆண்டு ஈஷாவோட சிவராத்திரி விழாவில் பிரேமலதா கலந்துகிட்டாங்க. அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா பிரதமர் மோடியும் வந்திருந்தாரு.
அதுக்கப்புறம் இந்த வருஷ சிவராத்திரி விழாவுல பிரேமலதா கலந்துகிட்டு இருக்காங்க. இதே விழாவுல ராஜ்நாத் சிங், எல் முருகன், மகாராஷ்டிரா முதல்வர் பட்னவிஸ்னு பிஜேபி தலைவர்களும் கலந்துக்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் பங்கேற்றிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இணையறதுக்கான துவக்கம் தான் ஈஷாவோட சிவராத்திரி விழாவுல பிரேமலதா பங்கேற்றுக்கிட்டதுன்னு சொல்லப்படுற நிலையில ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து மோடியோட மதுராந்தகம் விசிட்டுக்கு முன்னாடியே தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர அதிமுக முயற்சி செஞ்சு அது தோல்வியில முடிய, அதுக்கப்புறம் அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிக கிட்ட கூட்டணியை பத்தி பேசாம இருக்க பாஜக இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.